நினைவு பரிசை ஐயா அவர்களுக்கு வழங்கி உங்கள் சார்பிலே சிறப்பிக்கிறோம். நிறைவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். அன்பார்ந்த நாகை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனுமாக இருக்கிற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், முதல்வர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் அருமை அண்ணன் தளபதியாருடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டமும் ஆட்சி கட்டிலே ஏறிய 2024-2025 ஆகிய நிதியாண்டின் சார்பாக நிதிநிலை அறிவித்திருக்கிற இந்த நேரத்தில் அதனுடைய விளக்க பொதுக்கூட்டத்தையும் சிறப்பாக நடத்தி அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற நாகை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு மீர் வளர்ச்சி குழு தலைவர், என்னரும் சகோதரர் ஆற்றல் மறைவர் அருமை சகோதரர் கௌதமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய அமைச்சரவை சக அமைச்சராக சிறப்பாக சட்டத்தை மேற்கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், சிறந்த வழக்கறிஞர் என்னுடைய அன்பு சகோதரர் எஸ் ரகுபதி அவர்களே, மாவட்ட செயலாளர் இட்ட கட்டளை மிக சிறப்பாக நேர்த்தியாக பலரும் பாராட்டத்தக்க வகையில் இலை இல்லை, நாகையிலே இருக்கிற கடல் ஊருள்ளே மக்கள் கடலாக இது திறந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே மிக சிறப்பாக ஒரு கூட்டத்தை கூட்டி வரவேற்பு நல்கியிருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புற நிகழ்த்திருக்கிற முன்னாள் அமைச்சர், தாட்டுவனுடைய தலைவர், கழகத்தினுடைய கழக விவசாய தொழிலாளர்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் மஜானன் அவர்களே, கழக விவசாயினுடைய துணை செயலாளரும் மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடியான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னரும் சகோதரர் வேத ரத்தினம் அவர்களே, தீர்மான குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை சகோதரர் செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்திற்கு உற்ற துணையாக இருந்து 72 மாவட்டங்களிலேயே ஒரு சிறப்பான மாவட்டத்தை கௌதமன் நடத்துகிறார் என்ற அளவிற்கு அவருக்கு உற்ற துணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற
கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற ராஜேந்திரன், லோகநாதன், செங்குட்டுவன், பழனியப்பன், சதாசிவம், சார்லஸ், சிவகுமார், அட்சயலிங்கம், கோவிந்தராஜன், ரவிச்சந்திரன், தாமஸ் ஆல்வா எடிசன், செந்தில்குமார், முருகையன், பாண்டியன், பன்னீர்செல்வம், சுப்பிரமணியம், மேகநாதன், மணிவண்ணன், மகாகுமார், சரவணன், மலர்வண்ணன், பழனியப்பன், செந்தாமரை செல்வன், மரிய சார்லஸ், மரமலை, கற்பகம், நீலமேகம், புகழேந்தி, ஆனந்தன், மனோகரன், பழனியப்பன், சாகுல் அமீது, முகமது சுல்தான். கழகத்திற்கு அணிகளாக இருந்து அணி சேர்த்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அணிகளை அணி அமைப்பாளர்களே, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளே, ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், ஒன்றிய குழு துணைத் தலைவர், நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர், பேரூராட்சியினுடைய தலைவர்கள், பேரூராட்சியினுடைய உறுப்பினர் பெருமக்கள், அன்புள்ள என்னுடைய அன்பு சகோதரர்கள், தாய்மார்கள், எங்களுக்கு இந்த பதவியெல்லாம் எதற்கு எங்களுக்கு தேவையே இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற தளபதியார் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். போறார். இன்னும் 5 முறை நாட்டை ஆள வேண்டும் என்று இன்னைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற கலைஞருடைய உடன்பிறப்புகள், அன்பர்களே, நண்பர்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கௌதமன் அவர்களை நான் கேட்டேன். கௌதம் பேர் வைத்திருக்கிறார்களே, அது யாருக்கு கேட்டேன். என்று சொன்னால் எங்களை போன்ற பகுத்தறிவாளர்களுக்கு கௌதம் என்று சொன்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முற்றும் நிறைந்த முனிவர்களை போன்றவர்கள் இந்த கௌதமர்கள். பெரியாரை ஒரு பெயரை என்று சொன்னால் பெரியார் எந்த பெயரை வைப்பார் என்று சொன்னால் கௌதம் என்று வைப்பார். பெரியாரை பெயர் வைக்கும் என்று சொன்னால் மாஸ்கோ என்று வைப்பார். ஒரு நிருபர் கேட்டார், எங்க மாஸ்கோ பேர் வச்சிருக்கிறீங்களே, மாஸ்கோ என்பது ரஷ்யாவுடைய தலைநகரம் அல்லவா, அப்படி வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பெரியார் சொன்னார், உன் ஊர்ல மதுரைன்னு பேர் வச்சுக்கிற, உன் ஊர்ல திருப்பதினு பேர் வச்சுக்கிற, பகுத்தறிவு என் குடும்பத்தை சார்ந்தவனை நான் உயர்ந்து பார்க்கிறேன், அதனால் மாஸ்கோ என்று நான் வெளிநாட்டு பேரை வச்சேன் என்று பெரியார் சொன்னார். அப்படி பகுத்தறிவு இயக்கத்தில் இருப்பவர்கள் கௌதமன் என்று பெயர் வைப்பார்கள். காரணம் என்று சொன்னால் கௌதமன் என்பவர்கள் அப்பறுப்பற்றவர்கள், ஆசைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆசைக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆசைக்கு அப்பாற்பட்டவர் இருக்கிற காரணத்தினால் தானே எங்கேயோ ஒரு வீதியில எங்களை போன்றவர்களை பேச்சாளர் வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு சோப் டப்பா மக்கி வைத்து விட்டு பேச சொல்வதை விட ஏதோ நாகை மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய மாநாடோ நடைபெறும் என்ற அளவுக்கு ஒரு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் 10 பைசா சம்பாதிக்கிற காசு கட்சி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் ஈட்டுகிற அந்த உழைப்பின் மூலமாக வருகிற பணத்தை கழகத்திற்கு அளிக்கிறார் என்று பொருள். கழகம் வளர்ச்சி பெறுவதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உழைக்கிறார் என்று பொருள். அப்படி இருக்கிறவங்க தான் கௌதமன் பேர் வைப்பாங்க. நான் மீண்டும் கேட்டது, யார் வச்சாருன்னு சொன்னாங்க. எங்க அப்பா திராவிட கழகத்தை சேர்ந்தவர், அதனால் எங்க அப்பா வச்சாருங்க. அதனால் அவருடைய தலைமையில நானோ ரகுபதியோ மதிவானது நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் உள்ளபடியே நான் மனந்திறந்து சொல்லுகிறேன். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். கௌதமன் தலைமையில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பேசுகிறோம் என்று உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். பேசிய நண்பர்களெல்லாம் பேசினார்.
தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதியாருக்கு 71 வயது பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருப்போம் என்று சொன்னார். என்னால் நம்பவே முடியவில்லை. பத்திரிகை பார்த்தா எனக்கு தெரியுது அவருக்கு 71. வாழ்க்கையில 26 ஆண்டு காலமாக நான் அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்கள் குறிப்பிட்டதை போல மிக நெருக்கமாக கூட இருக்கிறேன். மேகநாதனை போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு என்றெல்லாம் புரியும் அவர்களுக்கெல்லாம். நான் அதை பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கிற பொழுது எனக்கு அவர் கண்ணுக்கு 51 வயதாக தெரிகிறது வழி எனக்கு 71 தெரியும். ஒரு 51 வயது இளைஞர் எப்படி உழைப்பானோ அதை போல் சிந்திக்கிறார், அதை போன்று உழைக்கிறார். அதனால் அவருக்கு இந்த பிறந்தநாள் விழா என்று சொல்லி அவர் எடுக்க சொன்னார, கௌதமன் உனக்கு நான் மீனவழி தலைவர் கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிறந்தநாள் விழா அவரு சொன்னார. இல்ல புதுக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு அவசரமாக இந்த பிறந்தநாள் விழாவிலே கொண்டாடுங்கள் என்று என்னுடைய சக அமைச்சர் அன்பு சகோதரர் ரகுபதி பேசு என்று சொன்னார. திருவண்ணாமலைக்கு நாகப்பட்டினத்துக்கு எவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன், நீங்க போய் பேசிட்டு வாங்க பிறந்தநாள் விழா எனக்கு ஆணையிட்டாரா? இல்லை. நான் அந்த கூட்டத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் பிறந்தநாள் விழா கூட்டமாக நான் பார்க்கவில்லை. கௌதமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, ரகுபதி அவர்களுக்கு சுட்டிக்காட்டியதை போல, என்னுடைய அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல, அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுதும் ஆட்சியில் இல்லாத பொழுதும் இந்த நாட்டு மக்களுக்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவர். இவர் பெரிய பட்டியலே போட்டார். நான் இப்படி பார்க்கிறேன், ஒரு குடும்பத்திற்கு பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த குடும்பம் குறிப்பிடும், அந்த குடும்பம் சுகமாக இருக்கும். குடும்ப பொருளாதாரம் என்று சொன்னால் குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்திலே பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பங்கெடுக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு அறிவிப்பு செய்து விட்டார், ரோட போட்டுவிட்டார், கலெக்டர் ஆசை கட்டிட்டார், மருத்துவக் கல்லூரி கட்டிட்டார் என்பது அல்ல. அவைகளுக்கெல்லாம் மக்களுக்கு பொதுவாக தேவையானவைகள் அவைகள் எல்லாம். ஆனால் நம்முடைய குடும்ப பொருளாதாரம் எப்படி அவர் பங்கெடுக்கிறார்? சுட்டிக்காட்டினார்களே, கால நேரத்தில் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோணலை, எந்த முதலமைச்சருக்கும் தோணவில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் தோணுகிறது. காலையிலே இவருடைய அன்பு சகோதரிகள் பள்ளிக்கு போற பிள்ளைகளுக்கு சூடா தோட்டம் போட்டுட்டு அதுக்கு பின்னால் துணியை போட்டுட்டு அதுக்கு பின்னால் பள்ளிக்கூடத்து அனுப்ப எவ்வளவு சிரமப்படுகிறார் உணர்கிற காரணத்தினால்தான் இந்தியாவில் எந்த முதலமைச்சர் எந்த மாநிலத்துக்கும் தோணாது, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தோணுகிறது. காலை சிற்றுண்டி என்கிற ஒரு திட்டத்தை இந்த மகளிருக்காகத்தான் கொண்டு வந்தார், மகளிருக்காக. அதனால் நம்முடைய பொருளாதாரத்தை அவர் எவ்வளவு சுமக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அதையும் இங்கு கவனம் சொன்னார்கள், ஒரு வரியில சொன்னார். பொதுவாக 10 மாதம் ஈன்றெடுத்த தாய்மார்கள் தன்னுடைய பெண்ணை 10வது படிச்சா போதும், 10வது படிப்பு படிச்சது, அண்ணன் படிச்சா போதும், அவன் படிச்சான அந்த குடும்பத்தை ஒன்னே சேர்த்து கரை சேர்ப்பான் என்று சொல்லி 10வதோடு பெண்களை நிறுத்துகிற பழக்கம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்திருக்கிறது. கொஞ்சம் ஆயாடியா இருக்கிற பொண்ணு அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து எதிர்த்து பேசி 10வது வரைக்கும் பண்றான், +2 வரைக்குமாவது நான் போறேன். ஆக +2 என்கிற 12வது வரைக்கும் போகிற பெண்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது 12வதோடு டிஸ்கண்ட் ஆகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். யாரும் பட்டதாரி ஆகுவதில்லை. காரணம் பொருளாதாரம் குறுக்கிடுகிறது. வீட்டில் இருக்கிற ஆம்பளை பையனுக்கு அவனுக்கு வேண்டிய புத்தகங்களே, அவனுக்கு வேண்டிய பீஸ், அவனுக்கு வேண்டிய உபகரணம் எல்லாம் செலுத்துறதுக்குத்தான் குடும்பத்தோட பொருளாதாரம் நமக்கு இடம் கொடுக்கிறது.
ஆனா பெண்களை படிப்பதற்கு பொருளாதாரம் இடம் தரவில்லை என்று சொல்லலாம். நம்ம சொல்ற முத வார்த்தையை ஆம்பளை படிச்சா போதும், பொம்பளை நீ போதும். ஏதாவது அடுப்பு கரையில போய் ஏதாவது நீ சமைக்க கத்துக்கினாதான் போற இடத்துல பொழப்பு நடத்துவ. இதைத்தானே பெத்த தாய்மார்கள் நாமளே சொன்னோம். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி சிந்திக்கிறார் என்று சொன்னால் 12வது வரைக்கும் படித்து போறாது, ஆண்கள் பெண்கள்